தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் வருகிற பொங்கலை முன்னிட்டு அடுத்த வருடம் 2026ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த திரைப்படத்தை ஹச்வினோத் தான் இயக்கியிருக்காரு. விஜய் அவர்கள் கூட மமிதா பைஜு, பூஜா ஹெக்டே உள்பட பல நட்சத்திரங்கள் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. படத்துக்கு நம்ம ராக் ஸ்டார் அனிருத் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தினுடைய பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா, அதாவது ஆடியோ லான்ச் வருகிற 27ஆம் தேதி இன்னும் ஒரு சில நாட்கள்ல மலேசியால ரொம்ப பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. படத்தின் ரிலீஸ் தேதி நெருங்க வரக்கூடிய நாட்கள்ல ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தின ஏதோ ஒரு அப்டேட் டெய்லி வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்லயும் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சிருக்க ஜனநாயகன் திரைப்படத்தை பத்தின சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் திரைப்படம் தெலுங்கு திரைப்படமான பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அபிஷியல் ரீமேக் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கா இருக்கட்டும் அல்லது போஸ்டர்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஓரளவு அந்த படத்தை ரிசாம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி படத்துல சர்ப்ரைஸ் ஒன்று இருக்காமா, அது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் இரட்டை வேடங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. படத்துல ரெண்டு வேற மாதிரியான டைமென்ஷன்ஸ்ல தளபதி விஜய் நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாங்க. அது ஒரே விஜய்க்கான டைமென்ஷன்ஸா அல்லது ரெண்டு விஜய் இருக்க போறாங்களா அப்படின்றத மட்டும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படம் இப்பதான் ரீசெண்டா சென்சாருக்கு போயிருக்கு. இன்னும் கம்ப்ளீட்டா சென்சார் முடியல. ஆனா படத்தினுடைய அபிஷியல் டியூரேஷன் இதுதான் அப்படின்னு ஒன்று டிசைட் பண்ணி வச்சிருக்காங்களாமா. ஜனநாயகன் திரைப்படம் மொத்தம் 3 மணி நேரம் 6 நிமிடங்கள் திரையில ஓட போகுதாமா. இதுக்கு முன்னாடி 3 மணி நேரத்திற்கு மேல வந்த திரைப்படங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதுக்கு விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படமே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய அந்த திரைப்படத்தினுடைய டியூரேஷனே அந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய டிராபேக்கா மாறி அப்புறம் ரீஎடிட்லாம் பண்ணி படத்துல காட்சிகளை குறைச்சி திரும்ப ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம மாஸ்டர் திரைப்படமா இருக்கட்டும், பிகில் திரைப்படமா இருக்கட்டும், அப்புறம் மெர்சல் திரைப்படமா இருக்கட்டும், இது எல்லாமே 2 மணி நேரம் 59 நிமிடங்கள், கிட்டத்தட்ட 3 மணி நேரங்கள் தான் இருந்துச்சு. ஆனா அந்த திரைப்படங்கள் எல்லாம் தளபதி விஜய் மிகப்பெரிய வெற்றியை பார்த்தாரு. அந்த வகையில இந்த 3 மணி நேரம் 6 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய டியூரேஷன் அவருக்கு பிளஸ்ஸா அமையுமா அல்லது மைனஸா மாறப்போதா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ரசிகர்கள் நார்மலாவே தளபதி விஜய் அவருடைய திரைப்படம் வருது அப்படின்னா திருவிழாவா தான் கொண்டாடுவாங்க. அதுவும் பொங்கலுக்கு வருது. இதுவும் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்றப்போ அந்த டியூரேஷன்லாம் ஒரு விஷயமே இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் தான் அப்படின்றதுல ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அது படமா பார்க்கும்போது நம்மளை என்டர்டெயின் பண்ணுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.